ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை வாசிப்பீர்களானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். 31ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஹலோ, நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் அப்படின்னா, சொந்த மருமகன் தன்னுடைய மாமனாரை பார்த்து சொல்றாரு. அதுவும் மருமகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொண்ணை கட்டின மருமகன் கிடையாது, 2 பொண்ணை கட்டின. யாக்கோபு இந்த லாபானுக்கு இருக்கிறதே 2 பொட்ட பிள்ளைங்க. இந்த 2 பொட்ட பிள்ளைங்களையும் ஒரே ஒருத்தர் தான் கல்யாணம் பண்றாரு. ஆனா அவன் சொல்லும் போது கடைசியா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லாதிருந்தார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பீர். எந்த அப்பாவும் தன்னுடைய புள்ள நல்லா இருக்க கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய பையனுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, சரி, அப்பாங்க வந்து பிள்ளைங்களுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. பிள்ளைங்க தான் அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்ம வேதத்துல அப்படி காலைப்பை குறிச்சு அப்படிதான் பார்க்கிறோம். பிள்ளை கேட்ட உடனே கொடுத்துட்டா இருப்பாருங்க, பிள்ளைகளுக்கு செய்வார்கள். ஆனா இந்த மருமகன் சொல்றாரு, ஆண்டவர் மட்டும், ஈசாக்குனுடைய பயபக்திக்குரியவர் மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா, நீ ஏற்கனவே என்கிட்ட உறிஞ்சுக்கிட்டது இல்ல, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை எப்படி அனுப்பியிருப்ப தெரியுமா? வெறும் கையா என்ன அனுப்பியிருப்ப. ஆனா என் கர்த்தர் என் கூட இருந்ததுனால என்னை இன்னைக்கு ஆசீர்வதிச்சு எனக்கு ஞானத்தை கொடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பெத்தெடுத்த தன்னுடைய பிள்ளையினுடைய குடும்பத்தையே அழிக்கணும், தன்னுடைய அவங்க கூட நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அதான் அவங்க கையில சிக்கினா கூட நம்மளால வெளியே வர முடியாது, ஆபத்து அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். அதனால மிக கவனம், உங்களை வெறுமையாய் அனுப்புவார்கள். சில மனிதருடைய கைகளை நீங்கள் விழுந்தீர்களானால் உங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதான் இந்த தேவ மனுஷன் சொன்னது மாதிரி நம்முடைய பயபக்திக்குரிய கர்த்தர், நம்முடைய பயபக்திக்குரிய கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி நன்றி மட்டும் அவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இத்தனை நாட்களும் எங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை விடுதலை ஆக்குனதற்காக நன்றி ஆண்டவரே, அவருடைய கைகளிலே எங்களை மாட்டை வைக்காததற்காக நன்றி ஆண்டவரே, அப்பா எங்களை நிர்மூலமாக்காததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய பணங்களை நீர் பத்திரப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே இதுவரையிலும் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீர் காப்பாற்றி வருகிறீரே. மனிதர்கள் வரும்போது எங்களிடத்தில் பேசும்போது அப்பா அவர்களை குறித்து கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு பலன் தந்தீரே ஆண்டவரே. கற்றுக்கொள்ளு, எங்களுக்கு ஒரு ஐடியா தந்தீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்தீங்க ஆண்டவரே. அந்த மனுஷன் வரும்போதே எங்களுக்கு இந்த மனுஷன் தான் இப்படிதான் வர்றான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் மேல் நீர் வைத்த பாசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதனுடைய கையிலே இதுவரைக்கும் எங்களை சிக்காமல் வைத்ததற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்கு முடிக்க போறேன். அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு மனிதனை தன்னுடைய கைவசப்படுத்துவது எப்படி அப்படின்னா, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தவறான மனிதர்கள் அவர்களுடைய கைகளிலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எதை கொண்டு அவர்கள் கைவசப்படுத்துவார்கள் அப்படின்றத 2 மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த உலகத்திலே இருக்கிற கொடுமையான மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எப்படி எல்லாம் கைவசப்படுத்துவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம். இப்படி அவன், சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. 16 இப்படி அவன் தினம் தினம் தன் வார்த்தைகளாலே
இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் ஆத்துமா விசனப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய மனிதனை இங்கே சிம்சோன் தெளிலாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு கொடுக்குற செய்தி கவனிங்கள். ஒரு மனிதனை ஒரு மனுஷனை ஒருத்தங்க எப்படி அவங்களுடைய கைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க அப்படின்றதை குறித்து. இங்கே சிம்சோன் அவ்வளோ பெரிய மனிதன். தெளிலாள் உங்களுக்கு தெரியும் அவருடைய கேரக்டர், அவருடைய தொழில் என்னன்னு தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான, உலகமே நாடுகளே அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சிம்சோனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க பாருங்களேன். அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களை, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கைக்குள்ளே போடணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண்ட்ரோலை அவர்களிடத்துல கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது ஒரு நபர் உங்களை அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருகிறதா இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு விஷயம் ஒருத்தர் பணம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டே இருந்தார். அப்போ நான் பணம் பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், இவர் யாரையும் வேலைக்கு வைக்கலையே, இவர் எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாருக்குமே கடன் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லையே, ரோட்டில் நின்று எல்லாருக்குமே கடன் கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஒருத்தர் 5000 வேணும்னு கேட்குறாரு, ஒருத்தர் 4000 வேணும்னு கேட்குறாரு, ஒருத்தர் 10000 வேணும்னு கேட்குறாரு. ஒரு 10-15 பேருக்கு அந்த கடனை கொடுத்துட்டாரு. சரி இத்தனை பேர் திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, வாரம் வாரம் அவர் வசூல் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பார் அப்படின்னு. அப்போது ஒரே ஒருத்தரை கூப்பிட்டு மட்டும் கேட்டேன், சரி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னா தெரியுமா, இவர்கிட்ட மட்டும் 25 வருஷமா நான் வாங்குறேன் அப்படின்னாரு. 25 வருஷமா இவர்கிட்ட நான் கடன் வாங்குறேன். 25 இயர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன் 25 வருஷமா அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கட்டி முடிக்கலையான்னு கேட்டேன். இல்லை ஒரு கடனை கட்டி முடிச்சிருவேன், 10,000 ரூபா வாங்கினேன் அப்படின்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா கட்டி முடிச்சிருவேன். கட்டி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார்னா என் தோலை தட்டி கொடுத்து, பரவாயில்லப்பா நீ ரொம்ப அழகா கட்டி முடிச்சிட்ட, எப்படிப்பா இவ்வளோ கட்டி முடிக்கிற, அடுத்த டைம் என்ன தேவைன்னாலும் கேளு அப்படின்னு எனக்கு 25 வருஷமா எனக்கு கடன் கொடுக்குறாரு. அவர் நல்ல நீதிமான் இவர் சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் 25 வருஷமா கடன் கொடுக்கிற அவர் உங்களுக்கு நீதிமான் கிடையாது, உங்களை அவருடைய கண்ட்ரோல்லே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை விட்டு வெளியே வர முடியாது, அவரை விட்டு வெளியே போக முடியாது. உங்களை சாகிற வரைக்கும் அவர் கடன்காரங்களா வச்சிருப்பாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்மை அழிக்க வருகிற, நம்மை கண்ட்ரோல் பண்ற மனிதர்களிடத்துல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய சுயமான காரியத்தை செய்ய விடாதபடி, நம்முடைய சரியான காரியத்தை செய்ய விடாதபடி அவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். நான் சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது தவறல்ல, கணவன் மனைவிக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது தவறல்ல, இதெல்லாம் அதோட சேர்க்கல. ஆனா உலகத்திலே இருக்கிற ஒரு 3வது ஒரு நபர் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய கண்ட்ரோலை கர்த்தர் கையில தான் கொடுக்கணுமே தவிர ஒரு காலம் யாருடைய கையில போயிடக்கூடாதுன்னா மனுஷங்களுடைய கையில போயிடவே கூடாது. இந்த தெளிலால் சிம்சோனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விட்டு எந்திரிக்கவே முடியாத மாதிரி, அவ பேசுற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு. நான் சொல்றேன், இத்தனை பேரிடத்துல சவால் விட்டவர் தானே அவரு, இத்தனை ஜனங்கள் வந்திருக்கும் போது பயப்படாதவர் தானே அவரு, எத்தனையோ பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு அவரே வெளியே வந்தவர் தானே. இத்தனையும் செஞ்ச மனுஷனுக்கு ஏன் இந்த அம்மாவை எதிர்க்க முடியாதா? அதுவும் இந்த அம்மா செய்யற எல்லா காரியத்தை குறித்தும் உங்களுக்கு தெரியும். இவங்க எவ்வளவு வஞ்சகமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு இவரை சூட்சமாய் கொண்டு வர்றாங்கன்னு நமக்கே பார்த்த உடனே அது தவறுன்னு தெரியுது. ஏன் இவருக்கு இத்தனை தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த அம்மாவுக்கு நோ சொல்ல முடியல பாருங்களேன். போ நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி வர முடியல பாருங்க. அந்த கட்டு அவரை அவ்வளவு தூரம் அந்த அம்மா கட்டி வச்சு அப்படின்னா
அவரை எந்த சுயமாய் எந்த காரியத்தையும் யோசிக்க விடாம முழு கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய கண்களில் பார்க்கிறோம். சிலருடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கண்ட்ரோல்ல வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய மனைவியை அடிச்சிரு, தன்னுடைய மனைவியை திட்ட சொல்லி, தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம இருக்க சொல்லி. ஐயோ, நம்ம ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யாருடைய கண்ட்ரோலும் எனக்கு வேணாம். எனக்கு கர்த்தர் நீர் என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும், என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும். நீர் எங்களை ஆளுகை செய்தால் போதுமானது. ஆமென். டைம் இல்லாதனால உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியல. நீங்களே எல்லாரும் உலகத்தில் வாழ்க்கை வாழ்றீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த காரியத்தில் மாட்டி இருக்கிறாங்க. வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை. யார் ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்களோ, பி கேர்ஃபுல். உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரை இனி யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னை அடிமையாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் இருக்கிற ஒரு லேடி என்னிடத்துல பேசினாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நபருடைய பேரை சொல்லி சொன்னாங்க, அவரை என் கூட அவர் இருக்கிற மாதிரி, என் கூட அவர் வாழ்கிறது மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க யார் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னுடைய கணவனார் தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கணவனார் உங்களோட வாழ்கிறதுக்கு என்ன அப்படின்னு உடனே அப்புறம் தான் சொல்லுவாங்க, இன்னொருத்தருடைய கணவனார், இவருடைய கணவனார் இறந்து போனாராமா. அவங்க இன்னொருத்தருடைய கணவனார் அவங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் 7 ஆண்டுகளாக என்னுடைய குடும்பத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. இப்போ திடீர்னு சொல்லி இந்த மனம் திரும்பிட்டாரு. என்னமோ சத்தியத்தை எல்லாம் நிறைய கேட்குறேன், நான் செய்கிறது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டேன், நான் இனி இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் வரல அப்படின்னா நான் வாழுவேன், எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன்? இது நிறைய பேர்கிட்ட நான் ஊழியக்காரன்ட்ட கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க அது தப்பு இல்லை, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன ஒரு இப்போ 7 ஆண்டுகளாக இன்னொருத்தருடைய கணவனாரை தனக்கு வைத்திருக்கிறதுக்கு தன்னுடைய தேவைகளை சந்திக்க வைக்கிறது தவறுன்னு கூட தெரியாமல் எங்கிட்டயே என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவர் என் கூட வரணும், நான் அவரை விடுறது மாதிரியெல்லாம் இல்லை, எங்கே போனாலும் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அத்தனை வருடமாய் அந்த நபரை அந்த லேடி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க பாருங்களேன். ஒரு நாள் கூட உணர்வு வரலையா? ஒரு நாள் கூட உங்கள் குடும்பத்தை குறித்து யோசிக்கலையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசிக்கலையா? எதுவுமே யோசிக்க விடாதபடி அந்த நபர் அவர்களை கட்டி போட்டிருந்தார். அப்போது நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மளை கர்த்தரை தவிர வேற யாரும் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. எல்லாருமே தேவையில்லாத காரியத்திற்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதில் மிக கவனமாக இருங்க. என்னுடைய கண்ட்ரோல் யாருடைய கையிலன்னா கர்த்தருடைய கரங்களே. உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் ரூல் பண்ணக்கூடாது பிரதர் சிஸ்டர், ரூல் பண்ணக்கூடாது. 3rd person உங்கள் வீட்டில் ரூல் பண்ணுறதுக்கு அவங்க யார்? உங்கள் மனைவியை ரூல் பண்ணுறதுக்கு அவங்க யார்? கணவனாரை ரூல் பண்ணுறதுக்கு அவங்க யார்? அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அவங்க வேணாம். நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென்.